அன்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். பருவம் 2 இயல் 1 உரைநடை உலகமாக அமைந்துள்ள கல்விக்கண் திறந்தவர் என்ற உரைநடை பாடத்தை தான் நாம் இந்த வகுப்பில் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கல்வி நிலையங்கள் காலந்தோறும் மாறி வருகின்றன. தொடக்கத்தில் ஆசிரியரினுடைய வீட்டுக்கு சென்று அங்கேயே தங்கி மாணவர்கள் கல்வி பயின்றனர். அதன் பிறகு ஆசிரியர்களுடைய வீட்டுக்கு நாள்தோறும் சென்று கல்வி பயின்றனர். அதன் பிறகு பொதுவான ஓர் இடத்தில் மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் பாடம் கற்பித்தனர். இவையே இன்றைய பள்ளிக்கூடங்கள். முன்பு ஒரு சில ஊர்களில் மட்டுமே பள்ளிக்கூடங்கள் இருந்தன. ஆனால் இன்று இந்த பள்ளிக்கூடங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்ட ஒரு மனிதரை பற்றி தான் நாம் இந்த உரைநடை பாடத்தில் அறிந்து கொள்ளப் போகிறோம். கல்வி புரட்சிக்கு வித்திட்ட அந்த மனிதரை பற்றிய நிகழ்வுகள் தான் இந்த பாடத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. அந்த நிகழ்வுகளை இப்போது நாம் காணலாம். நிகழ்வு 1. சிறுவர்கள் ஆடு மேய்த்துக் கொண்டு இருந்தனர். அந்த வழியாக 4 சக்கர வாகனம் ஒன்று அவர்களினுடைய அருகில் வந்து நின்றது. அந்த 4 சக்கர வாகனத்திலிருந்து ஒருவர் இறங்கினார். இறங்கி வந்து அந்த சிறுவர்களிடம் உரையாடினார். என்னடா பசங்களா, பள்ளிக்கூடம் போகாம நீங்கள் ஆடு மேய்த்துக் கொண்டு இருக்கிறீர்களே, ஏன் விடுமுறையா என்று கேட்டார். உடனே அந்த சிறுவர்கள், பள்ளிக்கூடமா, அதெல்லாம் எங்க ஊரில் கிடையாது என்றனர். உடனே அந்த மனிதர், உங்க ஊரில் பள்ளிக்கூடம் இருந்தால் நீங்கள் பள்ளிக்கு செல்வீர்களா என்று கேட்டார். உடனே அந்த சிறுவர்கள், ஓ, நாங்கள் பள்ளிக்கு சென்று படிப்போம் என்று கூறினர். உடனே அந்த மாமனிதர் ஒரு முடிவுக்கு வந்தார். ஊர்தோறும் பள்ளிக்கூடங்களை திறக்க வேண்டும் என்ற முடிவுக்கு அந்த மனிதர் வந்தார். நிகழ்வு 2. பள்ளி விழா ஒன்றிற்கு பங்கேற்க சென்றார் அந்த மனிதர். அந்த பள்ளியில் மாணவர்களிடம் உரையாடினார். மாணவ செல்வங்களே, ஒரு நாடு முன்னேற வேண்டும் என்றால் கல்வி அவசியம் என்று பேசினார். கல்வியினால் தான் ஒரு நாடு வளர்ச்சி அடைய முடியும் என்று கூறினார். எவ்வளவு தூரம் தான் நடந்து போவீங்க? அவ்வளவு தூரம் நடந்து போனீங்கன்னா நீங்க களைச்சு போயிடுவீங்க. அப்புறம் எப்படி உங்களால படிக்க முடியும்? அதனாலதான் நாங்க ஒரு முடிவு செய்திருக்கிறோம். 50,000 பள்ளிகளை திறப்பதாக நாங்க முடிவு செய்திருக்கிறோம் என்று அந்த மாணவர்களிடம் பேசினார். 1 மைல் தூரத்துல ஆரம்ப பள்ளி, 3 மைல் தூரத்துல நடுநிலை பள்ளி, 5 மைல் தூரத்துல உயர்நிலை பள்ளி, இப்படி நாங்க தொடங்குவதாக திட்டம் வைத்திருக்கிறோம் என்று அந்த மாணவர்களிடம் உரை நிகழ்த்தினார் அந்த மனிதர். நிகழ்வு 3. பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் தேசிய கொடி ஏற்றுமாறு அழைக்க அந்த மனிதர் எழுந்தார். அனைவரும் எழுந்து நின்றனர். மாணவர்களும் எழுந்து நின்றனர். அப்போது ஒரு மாணவன் மயங்கி கீழே விழுந்தான். அப்போது அங்கிருந்த அனைவரும் பதற்றம் அடைந்தனர். உடனே தண்ணீர் தெளித்து அந்த மாணவனை எழுப்பினர். மயக்கம் தெளிந்த அந்த மாணவனிடம் அந்த மனிதர், காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். உடனே அந்த மாணவன் சாப்பிடவில்லை என்று கூறினான். ஏன் சாப்பிடவில்லை என்று அந்த மனிதர் கேட்டார். உடனே அந்த மாணவன், சாப்பிட எதுவும் இல்லை என்று பதில் கூறினார்.
அப்போதுதான் அந்த மாமனிதர் ஒரு முடிவுக்கு வந்தார். பள்ளிக்கு வருகின்ற மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்தார். நிகழ்வு 4. பரமக்குடி தரைப்பாலத்தை பார்த்தபோது உடன் வந்த கல்வி அதிகாரியிடம் பேசினார் அந்த மாமனிதர். இந்த காட்டாற்று வெள்ளத்தில் இந்த பக்கத்திலிருந்து மாணவர்கள் எப்படி அந்த பக்கம் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்துக்கு செல்வார்கள் என்று கேட்டார். உடனே அந்த கல்வி அதிகாரி மழைக்காலங்களில் அந்த மாணவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு வரமாட்டார்கள் என்று பதில் கூறினார். ஆக இந்த பக்கம் ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டலாமே என்றார் அந்த மாமனிதர். அதற்கு அந்த கல்வி அதிகாரி 3 மைல் தூரத்துக்குள் ஒரு பள்ளிக்கூடம் இருப்பதால் அதன் அருகிலேயே இன்னொரு பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு அனுமதி கிடையாது என்று அந்த அதிகாரி கூறினார். அதற்கு அந்த மாமனிதர், இந்த காட்டாற்று வெள்ளத்தை காரணமாக கூறுங்கள், இந்த காரணம் காட்டி இந்த பகுதியில எங்களுக்கு பள்ளிக்கூடம் வேணும் அப்படின்னு சொல்லி கேளுங்க, உடனே நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறினார் அந்த மாமனிதர். ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த சிறுவர்களை பள்ளிக்கூடம் வரவழைத்த அந்த மனிதர் யார் தெரியுமா? மாணவர்கள் நீண்ட தூரம் நடக்கக்கூடாது என்று எண்ணியவர் யார் தெரியுமா? பள்ளிக்கூடம் வரக்கூடிய அந்த மாணவர்களுக்கு ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று எண்ணியவர் யார் தெரியுமா? மாணவர்களுக்கு நலனுக்காக அவர்கள் இருக்கும் பகுதியிலேயே பள்ளிக்கூடம், கல்வித்துறை விதிமுறைகளை மீறி பள்ளிக்கூடங்களை அமைத்த பெருமைக்குரிய அந்த மாமனிதர் யார் தெரியுமா? இத்தனை மக்களுக்காக, மாணவர்களினுடைய நலனுக்காக முழுக்க முழுக்க சிந்தித்த அந்த மாமேதை யார் தெரியுமா? தந்தை பெரியார் அவர்களால் மனதார பாராட்ட பெற்ற, கல்வி கண் திறந்த முதல்வர் என்று மனதார பாராட்ட பெற்ற மறைந்த முன்னாள் முதல்வர் காமராசரே ஆவார். கல்வி புரட்சிக்கு வித்திட்ட அந்த மாமனிதர் ஏழை பங்காளர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, தலைவர்களை உருவாக்குபவர், பெருந்தலைவர் என்றெல்லாம் போற்றப்பட்ட காமராசர் அவர்களே ஆவார். காமராசர் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில்தான் 6000 பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. உடனடியாக அந்த 6000 பள்ளிகளை திறப்பதற்கு ஆணையிட்டார். மாநிலம் முழுவதும் மாணவர்களினுடைய நலனுக்காக இலவச கட்டாய கல்வி திட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி கல்வி பெறுவதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். மாணவர்கள் கல்வி பெறுவதற்கு சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். மாணவர்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை உருவாக்கினார். பல கிளை நூலகங்களை உருவாக்கினார். மாணவர்களினுடைய நலனுக்காக, பள்ளியினுடைய வளர்ச்சிக்காகவும் பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை நடத்தினார். தமிழ்நாட்டில் பல கல்லூரிகளை உருவாக்கினார். பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் ஆகியவற்றை புதிதாக தொடங்கினார். இவ்வாறு கல்வி புரட்சிக்காக வித்திட்ட அந்த கல்விக்கண் திறந்த முதல்வராக விளங்கியவர்தான் காமராசர் அவர். இத்தகைய கல்வி புரட்சிக்கு வித்திட்ட காமராசர் அவர்களுக்கு தமிழக அரசு செய்த சிறப்புகள். மதுரையில் உள்ள பல்கலைக்கழகத்துக்கு காமராசர் அவர்களினுடைய பெயர் சூட்டப்பட்டு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என சூட்டி அவரை பெருமைப்படுத்தியது. காமராசர் அவர்கள் 1975ஆம் ஆண்டு மறைந்தார். 1976ஆம் ஆண்டு நடுவண் அரசு பாரத ரத்னா விருது வழங்கி அவருக்கு பெருமை சேர்த்தது.
சென்னையில் வாழ்ந்த இல்லம், விருதுநகரில் வாழ்ந்த இல்லம் ஆகியவற்றை அரசு உடைமையாக்கி நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டன. தமிழக அரசு சென்னை மெரினா கடற்கரையில் அவருக்கு சிலை அமைத்து பெருமைப்படுத்தியது. சென்னையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராசர் உள்நாட்டு விமான நிலையம் என பெயர் சூட்டி பெருமைப்படுத்தியது. கன்னியாகுமரியில் அவருக்கு மணிமண்டபம் எழுப்பி அவருக்கு பெருமை சேர்த்தது. அத்தகைய சிறப்புகளை எல்லாம் காமராஜர் அவர்களுக்கு தமிழக அரசு செய்து பெருமைப்படுத்தியது. தமிழ்நாட்டை ஒளிபெற்ற மாநிலமாக உயர்த்திய பெருமை காமராசர் அவர்களையே சாரும். மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்க்கும் சிறுவர்கள் கூறிய காரணம் டேஸ். ஆ. ஆடு மேய்க்க ஆள் இல்லை. ஆ. ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. இ. வழி தெரியவில்லை. இ. பேருந்து வசதி இல்லை. விடை ஆ. ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை. 2. பசியின்றி என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆ. பசி கூட்டல் இன்றி. ஆ. பசி கூட்டல் இன்றி. இ. பசு கூட்டல் இன்றி. இ. பசு கூட்டல் இன்றி. விடை ஆ. பசி கூட்டல் இன்றி. 3. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ். ஆ. படி கூட்டல் அறிவு. ஆ. படிப்பு கூட்டல் அறிவு. இ. படி கூட்டல் வரிவு. இ. படிப்பு கூட்டல் வரிவு. விடை ஆ. படிப்பு கூட்டல் அறிவு. 4. காடு கூட்டல் ஆறு என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் டேஸ். ஆ. காட்டாறு. ஆ. காடாறு. இ. காட்டு ஆறு. இ. காடு ஆறு. விடை ஆ. காட்டாறு. சொற்றொடரில் அமைத்து எழுதுக. ஆ. வகுப்பு. எங்கள் வகுப்பு ஆசிரியர் எளிதில் புரியும் வண்ணம் பாடங்களை நடத்தினார். ஆ. உயர்கல்வி. மாணவர்கள் அனைவரும் கட்டாயம் உயர்கல்வி வரை படிக்க வேண்டும். இ. சீருடை. பள்ளிக்கு மாணவர்கள் அனைவரும் சீருடை அணிந்து வருவது அவசியம். கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஸ் அறிமுகப்படுத்தினார். சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். 2. காமராசரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் டேஸ். தந்தை பெரியார். குரு வினா. 1. காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் யாவை? காமராசர் காலத்தில் தொடங்கப்பட்ட கல்வி நிறுவனங்கள் பொறியியல் கல்லூரிகள், மருத்துவ கல்லூரிகள், கால்நடை மருத்துவ கல்லூரிகள், ஆசிரிய பயிற்சி நிறுவனங்கள் ஆகியன ஆகும். 2. காமராசர் முதல்வராக பொறுப்பேற்றதும் கல்விக்காக செய்த முதல் பணி யாது? காமராசர் முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் மூடப்பட்டு இருந்த 6000 தொடக்கப் பள்ளிகளை உடனடியாக திறக்க ஆணை இட்டார். மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். பள்ளிகளில் ஏற்றத்தாழ்வின்றி குழந்தைகள் கல்வி கற்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். சிறு வினா. 1. காமராசரின் மதிய உணவு திட்டம் குறித்து எழுதுக. பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் காமராசர் தேசிய கொடி ஏற்றச் சென்றார். அப்போது ஒரு மாணவன் மயங்கி கீழே விழுந்தான். மயக்கம் தெளிந்த சிறுவனிடம் காமராசர் காலையில் சாப்பிட்டாயா என்று கேட்டார். அதற்கு மாணவன் சாப்பிட
எதுவும் இல்லை என்று பதில் கூறினார். இதனை கேட்ட காமராசர், இனிமேல் படிக்க வரும் மாணவர்கள் பசியின்றி படிக்க ஒருவேளை உணவாவது வழங்க வேண்டும் என்று முடிவு செய்து மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார்.